இது செழியனோடது. ஐயோ, பயங்கர வெயிட்டா இருக்கு. சக்சஸ். பாட்டியை இப்ப வச்சுக்கிறேன். ஐயோ, பயங்கரமா அழுக்காயிடுச்சு. முதல்ல கிளிப்ப கொண்டு வந்து போட்டுருவோம். பாக்கியா, பாக்கியா, வரேன் அத்தை. என்ன அத்தை? டிவி ரிமோட் எங்க வச்சிருக்க? இங்கதானே இருந்தது. இல்ல, எடுத்து கொடு. எங்க வச்ச? இதோ பாருங்க, இங்க இருக்கு. பாக்கியலட்சுமி அக்கா, பாக்கியா அக்கா, அக்கா, பாக்கியா அக்கா. ஏய், என்ன 4 வீட்டுக்கு கேக்குற மாதிரி இப்படி கத்திட்டு வர? இங்க தானே வர, கத்தாம வந்தா போதாதா? பாக்கியலட்சுமி அக்கான்னு கூப்பிட்டு தான் டெய்லி இங்க வரியா? சரிம்மா, இனிமேல் நான் வேணா உங்க பேரை சொல்லி கூப்பிட்டு வரட்டுமா? என்ன செல்வி, துணியும் கையுமா வர? அக்கா, இதெல்லாம் நம்ம துணியான்னு பாரு. இந்தா. ஆமா, இது நம்ம வீட்டு துணிதான். இந்த துணி பூரா மைதிலி அக்கா வீட்டு கொல்ல பக்கத்துல கிடந்துச்சு. அந்த அக்காவுக்கு ஒண்ணுமே புரியல. நான் தான் இது நம்ம வீட்டு துணின்னு சொல்லி எடுத்துட்டு வந்தேன். பக்கத்து வீட்டுக்கு எப்படி போச்சு? பறந்துதான் போயிருக்கும், வேற எப்படி போயிருக்கும்? அப்படி ஒண்ணும் காத்தடிக்கலையே. நீ அந்த லட்சணத்துல காய போட்டிருக்க. நான் இல்ல அத்தை, ஜெனியதான் காய போட சொன்ன. அவதான் காய போட்டா. சரியா போச்சு. இந்த துணியை தான் காய போட சொன்னீங்க, இல்ல இன்னும் வேற ஏதாவது? இல்ல அத்தை, உங்க புடவை கூட இருந்துச்சு, அது கூட நிறைய துணி இருந்துச்சே. ஐயோ, அதெல்லாம் எந்தெந்த வீட்டுக்கு பறந்து போச்சோ தெரியலையே. இருங்க அத்தை, இந்த துணி தான் பறந்திருக்கோம். நான் போய் பாக்குறேன், இருங்க. இல்ல இல்ல, இரு, நானும் வரேன். ஐயோ, அட கொடுமையே. என்ன இது? அக்கா, எந்த துணிக்குமே கிளிப் வைக்கலக்கா. துணி காய வச்சா கிளிப் வைக்கணும்னு தெரியாது அவளுக்கு. துணி காய வேணும் சொன்ன, கிளிப் வேணும் சொல்லலையே. அதையும் சொல்லணும் போல இருக்கு. ஐயோ முருகா, என்ன பொண்ணு இவ. செல்வி, சீக்கிரம் எல்லாத்தையும் எடு. சரிக்கா. சீக்கிரம் கீழே கிடக்கிறதையும் எடு. செல்வி, சொல்லுக்கா. போய் பக்கெட் எடுத்துட்டு வாடி. சரிக்கா. சீக்கிரம் எடுத்துட்டு வா. என்ன வேலை பண்ணிட்டியா? இந்த வர்றக்கா. இந்த பக்கெட் இதுல போடு.
செழியனோட ஷர்ட் ஒன்னு இருந்துச்சே. அது எந்த வீட்ல விழுந்து கிடக்கோ என்னமோ. ஏ செல்வி, அக்கா ஒரு தடவை மைத்திலி அக்கா வீட்டுக்கு போய் பாத்துட்டு வா போ. அக்கா அங்க விழுந்து அந்த துணியை பூராதான்க்கா எடுத்துட்டு வந்தேன். எதுக்கோ இன்னொரு தடவை போய் பாரேன். போக்கா. ஏய் போடி. போய் எடுத்துட்டு வா. ஐயோ, பாக்கியா இந்த சைடு துணி ஒண்ணும் இல்ல, வா போலாம். என்ன பொண்ணு இவ, காத்து பலமா அடிச்சிருந்தா எல்லா துணியுமே போயிருக்குமே. எல்லாமே காஸ்ட்லி ஆச்சே. செழியன் சட்டை கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியலையே. ஆமா, எங்க கிடைக்க போகுது. இந்தாக்கா இந்த சட்டை பின்னாடி வீட்டுல கிடந்துச்சு. ஒவ்வொரு வீட்லயே போய் தேடி தேடி எடுத்துட்டு வந்திருக்கேன். இதுக்கு மேல என்னை அலைய விடாதக்கா. இனிமேல் நான் போக மாட்டேன். இந்தா. ஐயோ. பாக்கியா அந்த ஜெனிய கூப்பிடு. அத்தை, நீ சும்மா இரு. ஜெனி, ஜெனி, ஏய் ஜெனி. அத்தை விடுங்க அத்தை. ஏய் நீ வாய் மூடு. ஜெனி, உனக்கு காது கேக்குதா இல்லையா? ஏய் ஜெனி, சீக்கிரம் வா. இதோ வரேன் பாட்டி. வரட்டும், இன்னைக்கு இருக்கு அவளுக்கு. சொல்லுங்க பாட்டி. துணி காயப்பட சொல்லி பாக்கியா சொன்னாளா? சொன்னாங்க பாட்டி. காய போட்டியா? போட்டேன் பாட்டி. எப்படி காய போட்ட? ஆ, இப்படி போட்டு இப்படி. ஐயோ, இவ வேற எப்படி சொல்றா பாரு. சரி காய போட்டியே, அதுல கிளிப்பு போட்டியா? அது அத எடுக்க போன பாட்டி. போன் வந்துருச்சு. எப்படி ஒருத்திய என் பேரனுக்கு கட்டி வச்சிருக்கா பாரு. ஒண்ணுமே தெரியல. சப்பாத்தி ரெடி பண்ண சொன்னா போஸ்டருக்கு பச ரெடி பண்றா. ஒரு காஃபி கூட போட தெரியல. முட்டை எடுத்து தான்னா கோழி முட்டையான்னு கேக்குறா. வீட்ல என்ன கொக்கு முட்டையா சாப்பிடுவாங்க? அடுப்பங்கரையில இந்த இம்செல்லாம் வேண்டான்னு சொல்லிதான் உன்னை துணி காய வைக்க சொன்னா, அதுக்கு நீ கிளிப்பு போடாம வந்திருக்க. ஏஞ்சனி, கிளிப்பு மாட்டிருக்கலாம்ல. இத கூட நானே சொல்லி தரணுமா? எல்லாம் காத்துல பறந்து கீழே விழுந்துருச்சு. திரும்பவும் எல்லாத்தையுமே துவைக்கணும். அச்சச்சோ, துணியெல்லாம் கீழே விழுந்திருந்தா கூட பரவாயில்ல சேனி. ஒண்ணு பக்கத்து வீட்டு கொல்லையில, இன்னொன்னு 3 வீடு தள்ளி வேற கிடந்துச்சு. நானு அந்த வீட்டு நாய்கிட்ட கடி வாங்காம எடுத்துட்டு வர்றதுக்குள்ள உயிர் போயிருச்சு. நீ இந்த லட்சணத்துல ஏற்ப? துணி காத்துல பறக்கும், அதுக்கு ஒரு கிளிப்பு போடணுங்கிறது ஒரு சின்ன விஷயம். இத கூடவா சொல்லி தரணும்? இல்ல பாட்டி, கிளிப்பு போடணும்னு தெரியும். ஆனா போன் வந்தது, அதுக்கப்புறம் நான் வந்தேன், அதுக்கப்புறம் போயிட்டேன் பாட்டி. பதில பாத்தியா? ஐயோ, இவ கூட மல்லு கட்டி எனக்கு பிபி ஏறிடும் போல இருக்கே. இவதான் வேணும்னு ஒத்த கால நின்ன அவன். அப்படி என்னதான் இவகிட்ட பிடிச்சதோ? பாவம் அத்தை இவ. பாவம் பார்த்துதான் கல்யாணம் பண்ணுவாங்களா? ஏதோ நீ இருக்க போய் தான் அவனுக்கு சோறு கிடைக்குது. தனியா இருந்தானா பட்னி போட்டிருப்பா. இவளுக்கும் சேர்த்து என் பேரன் வேலை செய்யணும், வீட்டு வேலையும் செய்யணும். ஐயோ, ரொம்ப கஷ்டம். ஜெனி, நீ போ. போன்னு சொல்றல, போ. இப்ப எதுக்கு நீ அவளை போ சொன்ன? இந்த துணி எல்லாம் அவகிட்ட கொடுத்த முதல்ல துவைக்க சொல்லு. மா, இப்பயாவது துணின்னு ஒண்ணு இருக்கு, அது பிடிக்கலையா உங்களுக்கு?
சிரிக்காத. ம்? முதல்ல ஒன்ன சொல்லணும். கட்டி வச்சல்ல, நல்ல அனுபவி. என்னத்த சொல்ல, இப்படி ஒரு தீர்ப்பாளா? என்ன குறை சொல்லிட்டே இருப்பீங்கல்ல, அதான் என் அருமை தெரியட்டும்னு இப்படி ஒருத்தி வந்திருக்கா. என்ன உனக்கும் வாய் நீளுது? ஆ? மன்னிச்சிடுங்க அத்தை. என் பேரனுக்கு இப்படி ஒரு பொண்ணா கிடைக்கணும். எல்லாம் தலை எழுத்து. ஐயோ, இவ்வளவு வச்சுக்கிட்டு என்னென்ன அனுபவிக்க போறோம் தெரியலையே. கடவுளே. இல்லடா, ஹனிமூன்லாம் பிளான் பண்ணல. கிறிஸ்மஸ் நியூ இயர் எல்லாம் முடியட்டும். ஜெனி வீட்டுக்கு போகணும்ல, அதான்டா. ம், கண்டிப்பாடா. உனக்கு இன்ஃபார்ம் பண்ண போக மாட்டேன். ஓகே? ஏய் ஜெனி, ஏய் நான் உனக்கு திரும்ப கால் பண்றேன். ஏய் ஜெனி, ஏன் என்னாச்சு? எதுக்கு அழற? ஏய் கேக்குறேன்ல, என்னாச்சு? பாட்டி திட்டிட்டாங்க செழியா. ஏன் எதுக்கு திட்டினாங்க? ஜெனி வா, உட்காரு உட்காரு முதல்ல. சரி அழாத, உட்காரு உட்காரு. இந்தா தண்ணி குடி. வேண்டாம். ஏய் குடின்னு சொல்றேன்ல, குடி. ஏய் ஜெனி, அழாத ஜெனி. என்னாச்சு சொல்லு. செழியா, ஆண்டி துணி காய வைக்க சொன்னாங்க. நான் காய வச்ச கிளிப் போட மறந்துட்டேன். துணி பறந்து கீழே விழுந்துருச்சு. அதுக்கு போய் திட்டுறாங்க. ஏய் துணி காய வச்சா கிளிப் போடணும்ல. கிளிப் போடணும் தான் நினைச்சேன். அதை எடுக்க உள்ள வந்த எனக்கு போன் வந்துடுச்சு. நான் மறந்துட்டேன் செழியா. சத்தியமா வேணும்னு பண்ணவே இல்ல. அதுக்கு போய் அப்படி திட்டுறாங்க. சரி பாட்டி தானே, பெருசா எடுத்துக்காத. எல்லார் முன்னாடியும் திட்டுறாங்க செழியா. உனக்கு அறிவே இல்லையான்னு. எப்படி உன்னெல்லாம் வளர்த்தாங்க, உன்னால எதுக்குமே யூஸ் இல்லைன்னு சொல்றாங்க. இப்படி எல்லாம் சொல்லி திட்டுறாங்க. ஜெனி சாரி ஜெனி. செழியா, நீ என்னைக்காவது துணி காய வச்சிருக்கியா? ஆ வச்சிருக்கனே. நான் அதெல்லாம் செஞ்சதில்ல செழியா. எங்க வீட்ல அதெல்லாம் மம்மி தான் பாத்துப்பாங்க. இப்பதான் நான் செய்யறேன். புரியுது, பாட்டி தானே, விட. செழியா, நான் இப்பதானே இந்த வீட்டுக்கே வந்திருக்கேன். கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம்ல. எல்லாமே உடனே செய்யணும்னா எப்படி? சும்மா உட்கார்ந்து சாப்பிடுறியான்னு கேக்குறாங்க. அப்படி கேட்டாங்களா? சாரி. நான் உட்கார்ந்து சாப்பிட்டாலும் நீ தானே காசு கொடுக்கற. அது உன் காசு தானே செழியா. அதையே அவங்க கேக்குறாங்க. இல்ல, நான் அப்படிலாம் வீட்டு செலவுக்கு காசு கொடுத்ததே இல்ல ஜெனி. அப்ப இனிமே கூட செழியா. அப்புறம் அவங்க ஏன் அப்படி திட்டுறாங்க? எனக்கு ஒரு மாதிரி இருக்கு தெரியுமா? இங்க பாரு, இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் திட்ட வேண்டாம்னு நான் பாட்டி கிட்ட சொல்றேன், சரியா? அழாத ஜெனி. செழியா, எனக்கு இங்க இருக்கவே ரொம்ப பயமா இருக்கு. அம்மா எதுவும் சொல்லலையா? பாட்டி திட்டும் போது அவங்களும் பாத்துக்கிட்டு தான் நின்னுட்டு இருந்தாங்க. அவங்களையும் பாட்டி அப்படிதான் திட்டுவாங்க. செழியா, அவங்களுக்கு பழகி இருக்கும். இப்படி எல்லாம் என்ன யாரும் திட்டினதே இல்ல தெரியுமா? ஜெனி சாரி. சாரி ஜெனி.
இதெல்லாம் வீட்லயே தயாரிச்ச தரமான பொடி. இத ஒரு வாட்டி வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். வாங்கிட்டு போங்க, வாங்கிக்கோங்க. எல்லாமே வீட்ல செஞ்ச மசாலா. சாம்பார் பொடி, ரசப்பொடி, குழம்பு பொடி, சிக்கன் பொடின்னு எல்லாமே இருக்கு. இதுல எந்த விதமான கலப்படமும் இல்லங்க. இத வாங்கி வீட்ல போய் சமைச்சு பாருங்க. ஒரு தடவை வாங்குனீங்கன்னா திரும்ப திரும்ப வாங்குவீங்க. திரும்ப திரும்ப எங்க போய் வாங்குறதுன்னு யோசிக்காதீங்க. இதோ இதுலயே எங்க போன் நம்பர் கொடுத்திருக்கோம். இந்த நம்பருக்கு மட்டும் போன் பண்ணீங்கன்னா நாங்க வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணிடுவோம். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், யுவர் ஆர்டர். தேங்க் யூ. இது வரைக்கும் இந்த மசாலா பொடியை வாங்குனது இல்ல, எப்படி நம்பி வாங்குறதுன்னு யோசிக்கிறீங்களா? கவலையே படாதீங்க, நீங்க காசு கொடுக்க வேண்டாம். இந்த டப்பாக்கு நீங்க காசே தராம ஃப்ரீயா எடுத்துட்டு போலாம். ஏன்னா இதெல்லாம் சாம்பிள் தான். ஃப்ரீ முழுக்க ஃப்ரீயா. வாங்கிக்கோங்க, என்னங்க. ரொம்ப நல்லா இருக்கும், யூஸ் பண்ணி பாருங்க. யோசிக்காதீங்க, வாங்கிட்டு போங்க. வீட்டுக்கு எடுத்துட்டு போய் யூஸ் பண்ணி பாருங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்களே எங்களை தேடி வருவீங்க. எனக்கு ஒண்ணு கொடுமா. என்னங்க, இது நல்லா இருக்குமாமா? இங்க இருக்கிற எல்லா பொடியும் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். சோ ட்ரை பண்ணி பாருங்க. அண்ணே, கல்யாணம் ஆகலனா அம்மா கிட்ட கொடுங்க, கல்யாணம் ஆயிடுச்சுனா வைஃப் கிட்ட கொடுங்க. இதுல நோ கெமிக்கல்ஸ், நோ கலர்ஸ், சுத்தமா கலப்படம் இல்லாம செஞ்சது. பிடிச்சிருந்தா போன் பண்ணுங்க, நாங்களே டெலிவரி பண்றோம். சரியா? அம்மா, நீங்க வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டேன். ஏங்க நீங்க அவங்க இல்ல? சார், இந்தாங்க, வாங்கிக்கோங்க. இது ஃப்ரீ தான் சார். இத எடுத்துட்டு போய் வீட்ல சமைச்சு பாருங்க. பிடிச்சிருந்தா போன் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க, நாங்க கொண்டு வந்து கொடுத்துருவோம். இந்தாங்க, புடிங்க. சார், நோ கலர்ஸ், நோ கெமிக்கல்ஸ், வீட்லயே செஞ்ச சுவையான தரமான ஹோம்மேட் மசாலா பொடி சார். புடிங்க, யோசிக்காதீங்க சார், வாங்கிக்கோங்க. நீங்க கல்யாணம் ஆகாதவர்னா அம்மா கிட்ட கொடுங்க சார். அப்புறம் இன்னொரு விஷயம், அதுலயே போன் நம்பர் கொடுத்திருக்கோம். அதுக்கு நீங்க போன் பண்ணீங்கன்னா நாங்களே வீட்டுக்கு வந்து டெலிவரி பண்ணிடுவோம். சரிங்களா? சிஸ்டர், இந்தாங்க. மேடம், என்னங்க? எனக்கு அம்மாவும் இல்ல, கல்யாணமும் ஆகல. நான் சூப்பரா சமைப்பேன் மேடம். அப்படிங்களா? ஓ, சூப்பர் சார். அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு டப்பா எக்ஸ்ட்ரா Thank you, வாங்கிக்கோங்க. madam. இந்தாங்க, இந்தாங்க மேடம், நீங்களும் வாங்கிக்கோங்க. ரொம்ப ஏங்க, நல்லா இருக்கும். நீங்க அன்னைக்கு வந்தீங்க. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். வாங்கிட்டு போங்க. வாங்கிட்டீங்கல்ல, கொஞ்சம் தள்ளுங்க. அக்கா, நீங்களும் இத வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. இந்தாங்க, நல்லா இருக்கும். ஃப்ரீயாம்மா? எனக்கு ஒண்ணு கொடுமா. ஆமாக்கா, ஃப்ரீ தான். சரிம்மா. இத ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்க்கா. கண்டிப்பா யூஸ் பண்ணி பாருங்க. அதுல நம்பர் கொடுத்திருக்கோம், அதுக்கு கால் பண்ணுங்க, வீட்டுக்கே வந்து டெலிவரி நீங்களே கொண்டு வந்து கொடுத்துருவீங்க. அக்கா, நீங்க யூஸ் பண்ணிட்டு போன் பண்ணுங்க, நாங்களே வந்து எனக்கு டெலிவரி கொடுங்க. பண்ணுவோம். இந்தாங்க, வாங்கிக்கோங்க. மேடம், எனக்கு? இது எல்லாமே ஹோம்மேட் தான். சார். ஓகே சார், கண்டிப்பா நான் உங்களை வந்து பாக்குறேன் சார். யூஸ் பண்ணி பாருங்க, சரியா? Okay. இது ரசப்பொடி, யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். சரிங்க சார். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்க. இதுல ரசப்பொடி இருக்கு, அத தாண்டி எல்லா வெரைட்டிஸும் இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்க. ஓகேக்கா. ஓகே சார், நோ ப்ராப்ளம் சார். ஓகே சார். சரிங்க சார், நான் கண்டிப்பா வரேன் சார். ஆமா சார், ஆமா. ஓகே சார், தேங்க்யூ சார். ஏங்க ஏங்க ச்சே. அக்கா, நீ சாப்பிடுங்கக்கா. இல்லடி, எழில் போன் பண்ணா, வந்துட்டு இருக்கேன்னு சொன்னான். அவன் வந்த உடனே அவன் கூட சேர்ந்து சாப்பிட்டுக்கிறேன். சரிக்கா. நீ ஏன் நின்னுகிட்டே சாப்பிட்டுட்டு இருக்க? நாம தானே இருக்கோம், வா உட்கார்ந்து சாப்பிடு. சரிக்கா. ஏய், போதும், போனை வச்சுட்டு போய் தூங்கு போ. மா, நீ வராம எனக்கு எப்படிமா தூக்கம் வரும்? ஐயோ, தூக்கம் வராதாமா உங்களுக்கு? பாத்தியா, ஏன் என் ரூமுக்கு வர, வெளியில போன்னு எப்பவும் கழுத்து பிடிச்சி வெளியில தள்ளுவா. இன்னைக்கு பாரு எவ்வளவு அக்கறையா பேசுறா. அக்கா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி. இன்னைக்கு இனியாவுக்கு உன் உதவி தேவைப்படுது. போ.
ஏய் சும்மாருடி, அதெல்லாம் எனக்கு தெரியும். நான் போற வரைக்கும் இங்கே உட்காந்து போனை பாக்கலாம்ல, அதான் இந்த பிளான் எல்லாம் எனக்கு தெரியும். ஏன் இங்க உட்கார்ந்து போனை பார்க்கணும்? ரூம்ல போய் எனக்கு பார்க்க தெரியாதா? தெரியும், ஆனா ரூமுக்கு போனா பார்க்க கூடாதுன்னு சொல்லுவேன்ல, அதனால தானே இங்க உட்கார்ந்து பாத்துட்டு இருக்க. ஏண்டி, நீ யாருன்னு எனக்கு தெரியாதா? நான் உன் அம்மாடி. போனை இங்க வச்சுட்டு போய் படுன்னு சொன்னேன். அம்மானா உனக்கு எல்லாமே தெரியுமா? ஆமா, எல்லாமே தெரியும். உனக்கு ஒண்ணுமே தெரியாதுமா. என்ன என்ன தெரியாது? என்னடி தெரியாது? அல்ஜிப்ரா தெரியுமா? ஆ ஆம். ஆ, அல்ஜீப்ராவா?